சத்தம் போட்ட தூர் வந்து நம்ம வீட்டுக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு போயிட்டாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கானு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உனக்கு ஒண்ணு ஆகாது. இதுக்கு மேல என்ன ஆகணும்? இப்போது நான் சொல்றத கொஞ்சம் நம்புங்க. உங்க அப்பாவோட கொலைக்கு பின்னாடி ஒரு பெரிய மர்மமே அடங்கியிருக்கு. அது நாம கண்டுபிடிக்கல, உங்க எல்லாருக்குமே ஆபத்து. கொஞ்சம் பேசலாமா? மேடம், நான் கேட்கறது பொறுமையா பதில் சொல்லுங்க. இங்க வந்தவங்கள உங்களுக்கு யாரையாவது அடையாளம் தெரியுமா? இல்ல, எல்லாரும் முகமூடி போட்டிருந்தாங்க. ஆனா ஒருத்த முகத்தை மட்டும் நான் பார்த்தேன். அவனை இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததில்ல. அவனை மறுபடியும் பார்த்தா அடையாளம் கண்டுபிடிக்க முடியுமா? முடியும். இது போதும், நான் பாத்துக்கிறேன். அந்த செக்யூரிட்டி ஆபீசர் விஸ்வநாதன் சந்தேகத்துக்குரிய முறையில கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த நிலைமையில ஆதரவற்ற அவரோட 2 பெண்களுக்கும் தகுந்த பாதுகாப்பு கொடுக்கணும்னு நம்ம ஊர் போலீஸ் கமிஷனருக்கு ஏனோ தெரியல. இப்படிப்பட்ட கமிஷனரோட பாதுகாப்புல நம்ம சென்னை நகர வாழ் மக்கள் இன்னும் என்னென்ன கஷ்டப்பட போறாங்களோ. என்னையா எதிர்பார்க்கிற மன்மத? அந்த பொண்ணுங்க முந்தானை பிடிச்சிட்டு அவங்க பின்னாடியே சுத்த சொல்றானா? எனக்கு வேற வேலை வெட்டி கிடையாது பாரு. எங்க இருந்தே வந்து தொலைஞ்சா தினமும் என் உயிரை வாங்குறதே பொழப்பா போச்சு. கரெக்ட் சார். என்னையா கரெக்ட்? ஏயா நீயாவது அந்த பொண்ணுங்களுக்கு யாரையா கால் போட்டுக்கலாம்ல? சார் வந்து நீங்க நான் வேண்டான்னு சொன்னனா? இல்ல அப்புறம் கெட்ட பேர் வந்தா நான் மட்டும் வாங்கிக்கிறேன், நல்ல பேர் வந்தா நீங்க எல்லாரும் பங்கு போட்டுட்டு ப்ரமோஷன் போடுங்க. போயா, யாரையாவது கால் போட்டு தல போயா. மதன், ஹாய் அனு. உங்களுக்கு பச்சை பரிதாபமே கிடையாதா? எழுதுறதுக்கு முன்னாடி என்ன எழுதுறோன்னு ஒரு நிமிஷம் யோசிக்க மாட்டீங்க? நீங்க பரபரப்பா எழுதி காசு சம்பாதிக்கணும். அதுக்கு மத்தவங்க எப்படி கெட்டு போனாலும் அத பத்தி கவலை இல்ல, அப்படிதானே? என்ன நடந்துச்சு? என்ன எழுதிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிற? இதுக்கு மேல என்ன தப்பா எழுதணும்? எங்க வீட்டுக்கு வந்து கலாட்டா பண்ணவங்கள எங்க அக்காவால அடையாளம் காட்ட முடியும்னு எழுதிருக்கீங்களே. வந்தவங்க அதை படிச்சா சும்மா இருப்பாங்களா சார்? எங்க அக்கா கதி என்ன ஆகும்? ஏற்கனவே எங்க அப்பாவை எழுந்துட்டு நிக்கிறேன். இதுக்கு மேல எங்க அக்காவை நான் எழுக்கணுமா? என்னால முடியாது. வாசல்ல தொத்தல ஒரு போலீஸ்காரனை போட்டுட்டாங்களே, அவன் வந்து எங்களை காப்பாத்திடுவானா? இல்ல 24 மணி நேரம் நீங்க வந்து காவலுக்கு நிப்பீங்களா? பேசுறதையும் பழகுறதையும் பார்த்து ஏதோ வித்தியாசமானவரா இருப்பீங்கன்னு நினைச்சேன். கடைசியில நீங்களும் மத்தவங்க மாதிரி தானே நிரூபிச்சிட்டீங்க. சார், உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். இனிமே எங்களை பத்தி எதுவுமே எழுத வேண்டாம் ப்ளீஸ். என்னப்பா மதன், அந்த பொண்ணு பாட்டுக்கு படபடன்னு பாப்கார்ன் மாதிரி பொரிஞ்சிட்டு போறா, நீ சும்மாவே இருக்கியே? இல்ல, சரியா தப்புதான். அந்த கொலையை பத்தி எழுதுறதுக்கு முன்னாடி இந்த பொண்ணுங்களோட பாதுகாப்பு பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சிருக்கேன். சார், எங்க அப்பாவோட பென்ஷன், கிராச்சுவிட்டி எல்லாம் சேர்த்து 3 லட்சம் ரூபாய் வருது. அதை நான் கொடுத்துடுறேன். என்னமா சொல்ற? 5 லட்சம் ரூபாய் வரதட்சணை தரதா உங்க அப்பா சொன்னதுனால தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேன். இப்போ நீ 3 லட்சம் சொல்ற, மிச்சம் கொஞ்சம் டைம் கொடுங்க, கல்யாணம் ஆகட்டும். என் தலையை அடகு வச்சாவது மிச்ச பணத்தை கொடுத்துடுறேன். நீ தலையை அடகு வைப்பியோ வேற எதை அடகு வைப்பியோ, எதை செஞ்சாலும் இப்பவே செய், இல்லாட்டி நாங்க வேற பொண்ணு பாத்துக்கிறோம். அனு, நான் கொஞ்சம் நீங்க சும்மா இருங்க. நீ சும்மா இருடா. உன் பேச்சு கேட்டுதான் நாங்க இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டோம். நீ வேணும்னா தியாகம் அது இதுன்னு அலையலாம், நாங்க நொண்டி பண்ணி வச்சுக்கிட்டு மாரடிக்க முடியாது. வசதிப்பட்ட 5 லட்சம் ரூபாய் கொடுக்கட்டும், இல்லன்னா போகட்டும். அனு, நான் சும்மா இருங்க. சார், எங்க அக்காவை பல பேர் பொண்ணு பார்த்துட்டு போனாங்க. அதுல உங்க மகன் தான் அவ ஊனத்தை பார்க்காம உள்ளத்தை பார்த்தாரு. அவ அதையே பெருசா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இந்த சம்பந்தம் உடைஞ்சு போயிடக்கூடாது சார். சரி, வேணும்னா ஒரு 10 நாள் அவகாசம் தரேன், அதுக்குள்ள முழு பணத்தோட வா. அனு, தம்பி என்னமோ பேச ஆசைப்படுது, நீங்க சொல்லுங்க தம்பி. ஒண்ணும் பெருசா சொல்ல போறது இல்ல, சுருக்கமா முடிச்சிடறேனே. போங்கடா பரதேசி பசங்களா. உங்களை யார் வாய் திறக்க சொன்னது? எல்லாத்தையும் கெடுத்துட்டீங்களே. அனு, நான் பேசாதீங்க.
எங்க நிலைமை யாருக்கு தெரியும்? உங்களை துணைக்கு கூட்டிட்டு வந்தது என்னோட தப்பு. நான் ஒன்னும் தப்பா பேசுறது போதாதா? இனிமே நான் உங்ககிட்ட எப்படி போவேன், பேசுவேன், ஜோதியோட கல்யாணத்தை முடிப்பேன். அதுக்காக நீங்க அவங்க கால்ல வேண்டிதான் சார் ஆகணும். நீ அவமானப்படுறத பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. நான் அவமானப்பட்ட உங்களுக்கு என்ன சார் போச்சு? இது எங்க குடும்ப பிரச்சனை. இதுல தலையிட நீங்க யாரு? ஏய் அனு, what is this? என்ன பிரிச்சு பேசுற? ரெண்டு பேருக்கு உறவு இருக்குன்னு நினைச்சேன். உறவு என்ன உறவு? I thought we both love each other, I say. என்ன? அதாவது ரெண்டு பேரும் காதலிக்கிறோம்ல. ஆமா, காதல். அது ஒண்ணுதான் எனக்கு குறைச்சல். அப்பா செத்து போயிட்டாரு, அக்காவுக்கு கல்யாணம் நடக்கணும். இதுல காதல் வேற காதல். என்ன சொன்னீங்க? நம்ம ரெண்டு பேரும் காதல் லவ். வாட்? I love you. ஜோதி, இப்பதான் நான் உங்க குடும்பத்துல ஒருத்தன் ஆயிட்டேனே. இப்போது நீங்க சொல்லலாமே. என்ன சொல்லணும்? அதான் உங்க அப்பா பத்தி, அவரோட கெட்ட பழக்கங்கள், அவரு யார் கூட எல்லாம் வெளியே போனாரு, யார் கூட எல்லாம் சம்பந்தம் வச்சுக்கிட்டாரு. ஐயோ ஜோதி, ஜோதி அழாதீங்க, உங்க சிஸ்டர் வந்துட போறாங்க. ஜோதி என்னடா பண்ண? ஒண்ணு சும்மா இல்ல. ஜோதி குழந்தை அழுதுச்சு. ஐயா சே ஜோதி. ஜோதி, ஜோதி, இவகிட்ட அப்பா பத்தி ஏதாவது பேசுனீங்களா? ஜோதி அழுத. ஜோதி ஒண்ணும் இல்ல. அவன்தான் நம்ம வீட்டுல வந்து கலாட்டா பண்ணானே, அவன்தான் சேவ் கலர் ஷர்ட் போட்டிருக்கானே அவன். அவனா? அவன் யாருன்னு தெரியுமா? மந்திரி பொன்னம்பலத்தோட ஒரே மகன். இவன் தானே? பார்த்து சரியா சொல்லுங்க. ஐயோ ஆமா, அவனேதான். விஷயம் ரொம்ப பெருசா போயிட்டு இருக்கு. அமைதி. எல்லாருக்கும் உடைய கட்டுறோம். என்ன அர்த்தம்? மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் தட்சிணாமூர்த்தி அவர்களே, தயவு செஞ்சு உங்க கட்சிக்காரர்கள் அமைதியா இருக்க சொல்லுங்களேன். இப்படி ஆளாளு கத்துறா, நான் சபையை நடத்துறதா இல்ல வீட்டுக்கு போறதா? யாராவது ஒருத்தர் பேசுங்களேன். என்னைய அரசாங்கம் நடத்துறீங்க? ஜனங்கள் எதுக்கா உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க? அவங்களுக்கு நல்லது செய்வீங்க, அவங்க நிம்மதியா வாழறதுக்கு பாதுகாப்பு கொடுப்பீங்கிற நம்பிக்கையில தானே. நீங்க அப்படி செய்யறோம்னு வாக்கு கொடுத்து தானே இப்ப பதவியில இருந்து உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எப்போ ஒரு பொண்ணு ராத்திரி நேரத்துல உடம்பு பூரா நகையை போட்டுக்கிட்டு தனியா தைரியமா ரோட்ல நடமாட முடியுதோ அப்பத்தான் இந்த நாடு உண்மையான சுதந்திரம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்க. ஆனா நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பொன்னம்பலத்தோட பையனும் வீட்டு கதவை தட்டி ஒரு பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணியிருக்க. நீங்கள்லாம் அரசியல் இடத்துல ஆய்க்காரவங்களா? பேசாம ஒண்ணு பண்ணுங்க, நீங்கள்லாம் கூண்டோட ராஜினாமா பண்ணிடுங்க. மறுபடியும் மக்களை போய் சந்திப்போம், அவங்க சொல்லட்டும் நீங்களா நாங்களா யார் அரசாங்கம் நடத்துறதுன்னு. முதலமைச்சர், நீங்க உங்க செல்வாக்க பயன்படுத்தி ஒரு விசாரணை கமிஷன் வைங்க. சரியான நடவடிக்கை எடுத்தாச்சுன்னு மக்களும் சந்தோஷப்படுவாங்க. தீர்வே இல்லாம பிரச்சனையும் தீர்ந்துரும். அதை விட்டுட்டு சட்டசபையில முறைச்சு பார்த்தா என்ன அர்த்தம்? ஏன் பொண்ணம்பளும் கோவப்படுறீங்க? நம்ம கட்சியை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கட்சியை பத்தி என்கிட்ட பேசாதீங்க. கட்சியோட அடிமட்டத்திலிருந்து உழைச்சி மேல வந்தவனா. கட்சிக்கு எந்த பாதிப்பும் வராம பாத்துக்க என்னால முடியும். பொண்ணம்பலம், ஏன் பொண்ணம்பலம்? என்ன நாம பேசுறது? அவன் பேசலையா? அவன் பின்னால 60 எம்எல்ஏ இருக்காங்கல்ல, அந்த தைரியம் பேசுது. அண்ணா இவனை இப்படியே விட்டா உங்களே கவுத்தாலும் கவுத்துருவானே. புண்ணியம் செஞ்சவங்க ஆட்சிக்கு வந்தா மும்மாரி பொழியும் சொல்லுவாங்க. நீங்க என்னைக்கு ஆட்சிக்கு வந்தீங்களோ அன்னிலிருந்து ஒரு பொட்டு மழை கூட இல்லை.
நதிகள் மட்டும் வறண்டு போகல, மக்களுடைய கண்ணீரும் வறண்டு போயிருக்கு. பெருசு என்னம்மா உருகுது பத்தியா? அமைச்சர் வெறும் திட்டங்களே சொல்லிட்டு இருக்காங்க. விவசாயம் வணக்கம் தம்பி. கொஞ்சம் அது அங்க இருந்து தண்ணி வருது, இங்க தம்பி, வருஷம் புதுசா நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஆனா தண்ணி இன்னும் யாரு, எந்த தொகுதி, என்னன்னு ஒரு விவரம் புரிஞ்சுக்க முடியல. நீங்க எந்த தொகுதி? சரி, குடிநீருக்கா மக்களுக்கு ஒழுங்கா கிடைக்குதா? அதுவும் கிடையாது. சார், தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் எம்எல்ஏயே இல்ல. சத்தம் கிட்டம் போட்டு கூச்சல் பண்ணி என்ன காட்டி கொடுத்துறாங்க. இன்னும் உப்பாய் சாரி. விவசாயிங்கிறது யார் நீ? வரிய நான் மதன், மன்மதன். இல்ல மறுபக்கம் என் பக்கம்தான். சொத்தை சர்ச்சை பண்ணிடுறீங்க. தம்பி, அந்த பாதுகாப்பு அதிகாரி விஸ்வநாதன் பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்கியா எனக்கு தெரியாது. அவனை பத்தி நல்ல அபிப்பிராயம் வச்சிருந்தீங்கன்னா ரப்பரை வச்சு சுத்தமா அழிச்சிடும். அதனால யோகியம் இல்ல, அவன் ஒரு பிளாக்மெயிலர். ஆமா, என் பையனை பத்தி ரகசியங்களை தெரிஞ்சுக்கிட்டு பணம் பறிக்க முயற்சி பண்ணியிருக்கான். பணக்கார வீட்டு பையன் தம்பி, பொண்ணுங்க விஷயத்துல அப்படி இப்படி இருந்திருக்கான். அதுல வந்து கர்ப்பம் ஆயிட்டான். அந்த நேரத்துல அவனுக்கு நான் ஒரு பொண்ணு பார்த்துட்டேன். என் பையனுக்கு என்கிட்ட கொஞ்சம் பயம். அந்த பொண்ணு கூப்பிட்டு கர்ப்பத்தை கழிச்சிட்டு நான் கொஞ்சம் பணம் தரேன்னு சொல்லியிருக்கான். இந்த ரகசியத்தை அந்த விஸ்வநாதன் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு 2 லட்சம் ரூபாய் பணம் கொடு, இல்லைன்னா உங்க அப்பாட்ட சொல்லிடுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்கான். என் பையனுக்கு 2 லட்சம் ரூபாய் பெரிய பணம் இல்ல, இவனும் தரேன்னு சொல்லியிருக்கான். இதுக்கு நடுவில் அந்த விஸ்வநாதன் யார் சொல்லிட்டாங்க? தம்பி, என் பையன் தண்ணி கஞ்சா பொண்ணுன்னு இருந்திருக்கலாம். ஆனா கொலை பண்ற அளவுக்கு அவனுக்கு தைரியப்பட்டாரு. என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அந்த பாதுகாப்பு அதிகாரி என் பையனை மிரட்டின மாதிரி எத்தனையோ பேரை மிரட்டிருக்கலாம். அவன் யாரார மிரட்டினாங்கிறத கண்டுபிடிச்சா அதுல ஒருத்தன் தான் கொலைகாரன். அதனால அரசியல்ல கெட்ட பேர் வரக்கூடாதுங்கிறதுக்காக நான் ராஜினாமா பண்ணிட்டேன். வீட்டுல பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதா என் பையனை வெளில ஆரம்பிச்சிட்டேன். தேங்க்யூ சார். தம்பி சார், அந்த விஸ்வநாதன் சரியான அயோக்கியனா இருப்பான் போல இருக்கு. அவன் யாரார மிரட்டிருக்கானோ, ஏன் வீணா பிரச்சனை கிளறிட்டு பேசாம விட்டுடுங்களேன். சார், நான் மதன், மன்மதன். மனசு வச்சா முடிவு தெரியாம நான் திரும்ப மாட்டேன். அடி வரைக்கும் போய் பார்க்க முடிவு பண்ணிட்டேன். வரேன் சார்.